ஏற்கனவே ரியல் லைஃப்ல நிறைய சுத்தடிகளை வாங்கி ஒரே டிப்ரிமிஷன்ல இருந்தேன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த அனிமே மூவிஸ் சீரீஸ் மற்ற படங்கள் இதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் டிப்ரிமிஷனை வாரி கொட்டிக்கிட்டேன். I just want to die. I have a depression. Oh no. Oh no. ஆனா இந்த டிப்ரிமிஷன்ல இருந்து வெளியே வர்றது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். பட் உங்கள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ற நோக்கத்தோட நான் டிப்ரிமிஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டெப்ஸ் அண்ட் இன்னும் சில பேர் இன்ஸ்டால எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் ஒரு கதை இருக்கு. கதை கேட்க ரெடியாடா. இந்த கிளவுன் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஸ்டோரி போட்டு ஒரு 4 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தான். உனக்கு ஆகியே வராதான்னு போட்டிருந்தேன். அப்பவும் 4 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தான். ஆனா இந்த ஸ்டோரியில ரெஸ்பாண்ட் பண்ணாம போறவனுக்கு இன்னைக்கு பிரேக்கப் ஆயிடும்னு போட்டிருந்தேன். அத்தனை பேரும் ரெஸ்பாண்ட் பண்றான். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு நான் இதில் விட்டேன். இந்த டிப்ரிமிஷன்ல இருந்து வெளியே வர்றது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஐ எம் த காட் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். என்ன இல்லை பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் அது முக்கியம் இல்லை. அப்ப எதுதான் முக்கியம்? இவ்வளோ நாள் கன்சிஸ்டண்டா இருக்கல, அதுவும் முக்கியம் இல்லை. செல்ஃப் கண்ட்ரோல்ல நான் தான் கடவுள்னு ப்ரூவ் பண்றதுக்காக 2 வருஷமா வியூஸே வரலனாலும் கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரி எவனையாவது ஒருத்தனை காட்டு, நான் இங்கேயே நேக்கட் டான்ஸ் ஆடுறேன். ஒரு குத்து டான்ஸ் நேக்கட் டான்சிங் ஆடலான் இருக்கு. அது ஒன்லி ஃபேன்ஸ்ல வரும். இல்ல மெம்பர்ஷிப் போட்டு மெம்பர்ஷிப் இந்த ரைட் சைடு இருந்தா நான் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். இந்த சைடு மெம்பர்ஷிப் இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட ஒரு வராது. எப்பா வாப்பா ஜியோ மறுபடியும் இவன் தான், இவனுக்கு இதுதான் வேலை. என்னடா சாவடிக்கிறான், என்னடா பிஆட திங்கிற அம்பானி. டிப்ரெஸ் ஆகவே டைம் கொடுக்காம ஏதாச்சும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு பிஸி மேன். நீங்க என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தாண்டா மேவோக் தாஸ். விஜய் ஆண்டனி இந்த நாக்கு முக்கா சாங் இருக்குல்ல கைஸ், ஒரு நாள் எதர்ச்சியா கேட்டேன்னா மஜாவா இருந்துச்சு. அப்போ இருந்து நான் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அருமையான பாடல். நாஸ்டாலஜிக் ஃபீல் உங்கள நிறைய பேருக்கு கிடைக்கும். திரும்ப எல்லாரும் செக் பண்ணுங்க மறக்காம. இல்ல விஜய் ஆண்டனி இன்டர்வியூஸ் சொல்றாரா? அடுத்தவன் டிப்ரெஷனை கேட்பேன். இது ஒரு நல்ல சாய்ஸ். நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்மளே வெறியில இருப்போம். அவன் நீ என்னடா சொல்ற செல்ற, நான் உன்னோட பெரிய கருத்தை சொல்றேன் போடுறான்னு சொல்லிட்டு அவன் கதையை எடுத்து விட்டானா அடிக்கடி நான் கடுப்பாகி போடான்னு வந்துடுவேன். அது எனக்கு சூட் ஆகாது. பட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, ஒர்க் ஆகலைன்னா செருப்பு எடுத்து அவன் அடிச்சுட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துடலாம். நெவர் கெட் இன்டு டிப்ரெஷன். இதை ஒரு ரூல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே. டிப்ரெஷனுக்குள்ளேயே போகக்கூடாது. என்னது? நெவர் கெட் இன்டு டிப்ரெஷன். இதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல நீங்க கொட்டை இடத்துல மொட்டையா எழுத வேண்டிய ஒரு வாக்கியம் இது. நெவர் கெட் இன்டு டிப்ரெஷன். அடிப்பேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ தற்கொலைத்தனமா என்னென்ன ஃபெயில் ஆயிட்டேன்னு மட்டும் தெரியுது. வெக்கமா இல்ல? நான் என்ன டிப்ரெஷன் எல்லாம் போனது கிடையாது. ஃபியூச்சர்ல போனா சொல்றேன் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேடி அது வரும். நான் அப்படியே தூங்கிடுவேன். ஏன் நீங்க அப்படியே ஊக்க கூடாது? செத்துருவோம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போனீங்கன்னா எப்படி வெளியே வருவீங்க? ஒருவேளை அவர் தான் மாத்தி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கூமுட்டை செத்துருவேன் ப்ரோன்றதுக்கு நான் அப்படி போட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா நீ எப்படி உயிரோட இருக்க? லார்ட் பிஸ்தா வீடியோஸ் பார்ப்பேன் ப்ரோ. நீங்க நெஞ்ச நக்கிட்டீங்க ப்ரோ. இவரை பார்த்து கத்துக்கோங்கடா. டிராகோசன் 007. நீ தாயா மனித கடவுள். இல்ல 2வது மனித கடவுள் நீ தாயா. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? ஸ்லீப். இந்த சொசோமி லோஃபிய லூப்ல போட்டு விட்டு எவனா தூங்கி பாருங்க, அதோட அருமை தெரியும். வாட்சிங் ஜஸ்ட் ஒன் வைப் வித் எஸ்பிபி சீரிஸ். டே எத்தனை வாட்டரா உனக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணுவோம்? சும்மா சாலிட்யூட் அண்ட் மியூசிக். ஏஆர் ஹாரிஸ். அதே தான் கைஸ். மியூசிக் இஸ் நல்ல தெரப்பி. ஆனால் என் பிளேலிஸ்ட்டை மட்டும் அவனை கேட்டுறாதீங்க. அதில் முக்கால்வாசி கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுற மாதிரி தான் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எனக்கு தெரியாது. வாட்சிங். இப்போ எல்லாம் சரிடா, நான் நவம்பர் மந்த்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ டிப்ரெஷனுக்கு அடிப்பேன். வாட்சிங் விட்டு படம்னா நான் என்னடா பண்றது?
மைண்ட் இஸ் மேக் எ வீடியோ அவுட் ஆஃப் இட். உங்ககிட்டலாம் பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் வராது. இருந்தாலும் ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட பாரு 4 ஹவர் கிளாஸ் கட் அடிச்சுட்டு கொண்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 8 நிமிஷம் வீடியோ எதுக்கடா 4 மணி நேரம் கிளாஸ் கட் அடிக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே போனால் 144p மாறுறேன்னா இது அப்படியே ஒரு கோடு போட்டிருக்கிறதால மாறுது. ஸோ அதனால் நான் லைட்டிங் மாற்றி திருப்பி வச்சு இப்படி திருப்பி அப்படி திருப்பி ரைட்டில் திருப்பி மேலே போய் இதுவே ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். நான் ஒரு ஒர்க்கில் இருந்தேன். ஒர்க் முடிச்சுட்டு வந்தது 2 மணி நேரம் போயிடுச்சு. மீதி நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு பல்லு விளக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி டைம் எடுக்க தான் செய்யும். மைண்ட் இஸ் மேக் எ வீடியோ அவுட் ஆஃப் இட் கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. அடுத்து கடைசியா ப்ளே வித் மை பெட், லிசன் மியூசிக் அண்ட் வாட்சிங் மார்வல் மூவிஸ். மார்வல் படங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லை, மாறி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலது டெட்பூல் அண்ட் வொல்வரின் நல்லா இருந்தது. வேற என்ன சாங்சி நோயும் ஒரு சிலது தான் எனக்கு ஞாபகம் வருது. கார்டியன்ஸ் 3 அவங்களால எனக்கு நம்பிக்கை விட்டுருச்சு. எனக்கு மார்வல் மூவிஸ் பார்க்குறத விட இப்போ அனிமே மூவிஸ் பக்கம் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது டிப்ரெஷன் அள்ளி போட்டு கொண்டு வந்தாலும் அது நீ வா நீ நல்லா இருக்கவா அந்த டிப்ரெஷனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளே வித் மை பெட் அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லைடா. உங்ககிட்டேருந்து இவ்வளோதான் வந்தது. இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்த அத்தனை பேருக்கும் ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியலை. பட் பிரேக்கப் ஆகிடுன்னு போட்ட அடுத்த செகண்டே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கானுங்கன்னா ஓகே நண்பர்களே, நான் போயிட்டு வரேன். உங்களை நான் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 40,000 லைக் கொடுங்க. அதுவும் இந்த 40,000 லைக் ஃப்ரைடேக்குள்ளே வந்துச்சுன்னா நான் இந்த வாரம் ஃப்ரைடே ஒரு வீடியோ, சாட்டர்டே ஒரு வீடியோ போடுவேன். அதாவது இந்த வீடியோவுக்கு அடுத்த வாரம். நான் உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பெரிய என்ன